அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிராஃப்ட் ஆன்சர் சீரீஸ்ல டெய்லியும் 2 டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்கஸ் ஹவு த ட்ரேட் பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் போர்ச்சுகீஸ் பவர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகார விரிவாக்கத்தில் வணிகம் எவ்வாறு முக்கிய பங்கு வகித்தது என்பதை பற்றி விவாதிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ச்சுகீஸோட ரூல் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ட்ரேட் என்ன மாதிரியான ஒரு ரோல் பிளே பண்ணுச்சு அப்படிங்கிறதா கேள்வி. ஓகேங்களா? ஸோ இன்ட்ரடக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, போர்ச்சுகீஸ் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வந்தாங்க. இனிஷியலா ட்ரேட் அப்படிங்கிறது யூரோப்பியன் கண்ட்ரியோட நம்ம போர்ச்சுகீஸ் கிட்ட தான் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த மாதிரியான பேசிக்கா 2 பாயிண்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா கொஸ்டின் அட்ரஸ் பண்றதுக்கு போனோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரேட் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு போர்ச்சுகீஸ் நம்மளோட சி ரூட் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கணும். சோ அந்த சி ரூட்டை யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா 1498ல வாஸ்கோ ட காமா. சோ வாஸ்கோ ட காமா என்ன பண்றாரு, டைரக்டா கேப் ஆஃப் குட் ஹோப் வழியா இந்தியாவுக்கு ஒரு டைரக்ட் ரூட் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. இதனால யூரோப்பியன்ஸ்னால என்ன பண்ண முடியுது அப்படின்னா, அரப் டாமினேட் பண்ணக்கூடிய இந்த ரெட் சி வழியா நடக்கக்கூடிய ட்ரேட பைபாஸ் பண்ணிட்டு டைரக்டா அவங்க இந்தியா கூட கான்டாக்ட் அப்படிங்கறத வைக்க முடியுது. சோ இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க எடுத்துட்டு வந்து இந்தியன் மார்க்கெட்ல கொடுத்துட்டு இங்க இருந்த ஸ்பைசஸ் முக்கியமா யூரோப்க்கு எடுத்துட்டு போறாங்க. சரிங்களா? அதனாலதான் நமக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்பைஸ் ட்ரேட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பீக் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உள்ள வர ஆரம்பிக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ட்ரேடிங் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வாஸ்கோ ட காமா ஒரு மெர்ச்சன்டா உள்ள வராங்க. அதுக்கப்புறமா வந்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரான்சிஸ்கோ டி அல்மைடா. அவர் ஒரு கவர்னராகவே வராரு. சரிங்களா? சோ இந்த பிரான்சிஸ்கோ டி அல்மைடா அவரோட ப்ளூ வாட்டர் பாலிசி இதெல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, போர்ச்சுகீஸோட சூப்பர்மேசியை நம்மளோட வெஸ்டர்ன் கோஸ்ட்ல கொண்டு வர ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, கொச்சின், கோவா, டையூ இந்த மாதிரியான முக்கியமான பிளேசஸை போர்ச்சுகீஸ் வந்து கேப்சர் பண்றாங்க. கேப்சர் பண்ணி அந்த இடத்துல ட்ரேட் செட்டில்மெண்ட்ஸ் அப்படிங்கறத கொண்டு வராங்க. நிறைய போர்ச்சுகீஸ் பீப்புள் இந்தியாவில் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு நாட்டோட எக்கானமியுமே இனிஷியலா டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? சோ அங்கிருந்து கோல்டை இம்போர்ட் பண்றாங்க, இங்கிருந்து ஸ்பைசஸ் வாங்கிட்டு போறாங்க. சோ இதனால ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் கிட்ட நமக்கு இருக்க ஆரம்பிக்குது. டிஸ்பைட் கொச்சின், கோவா இந்த மாதிரியான பகுதிகள் போர்ச்சுகீஸோட கண்ட்ரோல்ல இருந்தாலும் அது எல்லாமே வந்து ஒரு ட்ரேட் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் இருந்திருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் ஓவர் மேரிடைம் ட்ரேட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா போர்ச்சுகீஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ட்ரேட் ரூட் எல்லாத்தையுமே டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த இந்தியாவுக்கு நடக்கக்கூடிய கடல் வர்த்தகம் அப்படிங்கிறது அரேபியன் சீல முக்கியமா பார்த்தோம்னா அரேபியன்ஸ் தான் வந்து அதிகமா டாமினேட்டடா இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ முஸ்லிம்ஸோட ட்ரேட் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு. அரேபியன்ஸ் தான் அந்த சி ட்ரேட் அப்படிங்கிறத மோனோபலைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு இந்த சொமாலியா அந்த ரீஜன்ல பைரசி அப்படிங்கிறதுமே அதிகமா இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே மாத்திட்டு யார் உள்ள வராங்க அப்படின்னா, போர்ச்சுகீஸோட நேவி வருது. அதுதான் ப்ளூ வாட்டர் பாலிசியில பிரான்சிஸ்கோ டி அல்மைடா பண்ணியிருப்பாரு. டெரிட்டோரியல் செட்டில்மெண்ட் அதிகப்படுத்துறதை தாண்டி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நேவல் சூப்பர்மசி அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ட்ரேட் ரூட்டை கண்ட்ரோல் பண்ணாலே போதும், அவங்களுக்கு நிறைய இன்கம் அப்படிங்கிறது, ப்ராஃபிட் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் அப்படிங்கறது முன்னாடியே யோசிச்சிருந்தாங்க. சோ அரப் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ட்ரேடை போர்ச்சுகீஸ் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். போர்ச்சுகீஸ் வந்து அந்த இடத்துல ஒரு ஆதிக்கத்தை செலுத்தணும். அந்த சி ட்ரேட் அப்படிங்கிறத போர்ச்சுகீஸ் மோனோபோலைஸ் பண்ணணும் அப்படிங்கறத நினைச்சாங்க. ஸோ அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்காக கர்டா சிஸ்டம் அப்படிங்கிறதையும் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு நேவல் சூப்பர்மசி அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா கர்டா சிஸ்டம் அப்படிங்கறத கொண்டு வராங்க. இந்த கர்டா சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த சி ட்ரேட வந்து எல்லாருமே வந்து ஒரு பெர்மிட் வாங்கிட்டு தான் இந்தியாவுக்குள்ள ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ போர்ச்சுகீஸ் பெர்மிஷன் கொடுத்தாதான் நமக்கு ட்ரேட் அப்படிங்கிறது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படுது. சோ அதுக்கு போர்ச்சுகீஸ் ஒரு ஹெஃப்டி அமௌண்ட் வந்து ஃபீஸா வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு கூட ட்ரேட் பண்ண வரக்கூடிய ஷிப்ஸ் எல்லாமே பைரசினால அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அது. சோ நீங்க எங்க கிட்ட இந்த பெர்மிட் நீங்க வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்க ஷிப்புக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறதா இந்த கர்டா சிஸ்டத்தோட ஒரு பேசிக் அப்ஜெக்டிவா இருந்துச்சு. சரிங்களா? சோ இந்த கர்டா சிஸ்டம் அப்படிங்கிறது ட்ரேடையும் டெவலப் பண்ணிச்சு. அதே மாதிரி போர்ச்சுகீஸ்க்கு ஒரு ரொம்ப ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு சிஸ்டமாகவும் இருந்துச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பைஸ் ட்ரேட் மொனாபொலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ போர்ச்சுகீஸ் வந்ததுக்கு அப்புறமா யூரோப்பியன் காம்படிட்டர்ஸ் அப்படிங்கிறதும் பெருசா இருந்திருக்காது இந்தியன் மார்க்கெட்ல. அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இங்கிருந்து எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படிங்கிறத யூரோப்புக்கு கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. இதனால வருஷத்துக்கே பார்த்தோம்னா, ஆனுவலா பார்த்தோம்னா போர்ச்சுகீஸ் ஷிப்ஸ்
transported 60,000 quintals of spices to Lisbon annually அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 60,000 குவிண்டால் அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஸ்பைசஸ் ட்ரேட் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இதனால என்ன ஆகுது, நமக்கு ஸ்பைஸ் ட்ரேட் அப்படிங்கிறதும் முழுக்க முழுக்க அவங்க கண்ட்ரோல் போகுது. சி வழியா நடக்கக்கூடிய ட்ரேட் அப்படிங்கிறதும் முழுக்க முழுக்க போர்ச்சுகீஸோட கைக்கு போகுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா கோவா அஸ் அ பொலிட்டிக்கல் அண்ட் கமர்ஷியல் ஹப். ஸோ கேப்சரிங் கோவா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஸ்டெப்பா இருந்துச்சு. 1510 பார்த்தோம்னா அல்போன்சோ டி அல்புகர்க் பிஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து இந்த கோவாவை கேப்சர் பண்றார். கோவாவை கேப்சர் பண்ண அவங்க கோவாவை ஒரு பொலிட்டிக்கல் ஹப்பாவும் மாத்துறாங்க, ஒரு கமர்ஷியல் ஹப்பாவும் மாத்துறாங்க. ஆப்பிரிக்கால இருந்து ஜப்பான் வரைக்கும் நடக்கக்கூடிய போர்ச்சுகீஸ் ட்ரேட் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சென்டரா இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கோவா தான் இருந்துச்சு. சரிங்களா, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் ஆன் இந்தியன் ட்ரேட் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ச்சுகீஸோட டாமினேஷனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மற்ற நாடுகளோட இருந்த ட்ரேட் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது. அரப்ஸோட இருந்த ட்ரேட் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆச்சு. சைனாவோட சில்க் ரூட் வழியா போயிட்டு இருந்த ப்ராடக்ட்ஸ் நிறைய இப்போ போர்ச்சுகீஸோட போர்ட் வழியா போக ஆரம்பிச்சது. இதனால இந்தியாவுக்கு பாசிட்டிவான விஷயங்களும் இருந்துச்சு. சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்தியா வழியா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு போக ஆரம்பிச்சது. அதுல நெகட்டிவ்ஸுமே இருக்கதான் செஞ்சது. சரிங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் கெயின்ஸ் ஃபார் போர்ச்சுகல் அப்படிங்கிறது இயர்லி பார்த்தோம்னா 2 மில்லியன் குருசாடோஸ் அப்படிங்கிறது நமக்கு போர்ச்சுகீஸோட எக்கனாமிக் கெயினா இருந்துச்சு, ப்ராஃபிட்டா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு லிஸ்பனோட ஸ்பைஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது யூரோப்லயே ரிச்சஸ்ட் ஸ்பைஸ் மார்க்கெட்டாகவும் ஒரு காலத்துல இருந்துச்சு. சரிங்களா, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹை டாக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி நம்மளோட லோக்கல் ரூலர்ஸ் கிட்ட நமக்கு ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபோர்சிபிளா ஓகேங்களா கட்டாயப்படுத்தி போடப்பட்ட அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுமே முக்கியமான காரணமா இருந்துச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா மிஷனரி ஆக்டிவிட்டிஸ். ஸோ போர்ச்சுகீஸோட ட்ரேட் ரொம்ப ஃபிளரிஷ் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஷிப்ஸ்ல நிறைய யார் இருந்தாங்க அப்படின்னா இந்த மிஷனரி பீப்புள் வந்து இருந்தாங்க. அல்போன்சோ டி அல்புகர்க் கூட இந்தியன்ஸை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணியிருப்பாரு. ஸோ நிறைய பேரை வந்து பேப்டைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால ஒரு கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறதும் வர ஆரம்பிச்சது. நிறைய யூரோப்பியன் ஸ்டைல்ல சர்ச்சஸ் எல்லாம் பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி யூரோப்பியன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கேஷ்யூ, பைனாப்பிள், டொபாக்கோ போன்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சது. சரிங்களா, ஸோ இதெல்லாமே பார்த்தோம்னா இவங்க எப்படி ட்ரேட்னால எக்ஸ்பேண்ட் ஆனாங்க அப்படிங்கறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா டிக்ளைன் ஆஃப் போர்ச்சுகீஸ் ட்ரேட் எப்படி டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா பிரெஞ்சு போர்ச்சுகீஸ்க்கு அப்புறமா டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வர ஆரம்பிக்குது. ஸோ டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வர ஆரம்பிச்சோடனே ஒரு கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது 2 யூரோப்பியன் பவர்ஸ்குள்ள க்ரோ ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தான் நமக்கு இங்கிலீஷ் பீப்புளோட என்ட்ரி வருது. ஸோ இங்கிலீஷ் வந்தோடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க அட்டாக் பண்ணது போர்ச்சுகீஸோட அந்த நேவல் டாமினன்ஸ் அப்படிங்கிறது, அந்த நேவல் சூப்பர்மெசியை வந்து அட்டாக் பண்ணி இங்கிலீஷ் அந்த சீ ட்ரேடை வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இங்கிலீஷ் அந்த சீ ட்ரேடை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டனால போர்ச்சுகீஸ் அதுக்கப்புறமா அவங்களால சர்வை பண்ண முடியல. சரிங்களா, ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததா பார்த்தோம்னா லாஸ் ஆஃப் பாம்பே. ஸோ பாம்பே வந்து நமக்கு பிரிட்டிஷ்க்கு டவுரியா கொடுத்திருப்பாங்க. சரியா, ஸோ இதனாலையும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் சென்டர் அப்படிங்கிறது இல்லாம போகுது. ஸோ இதுவுமே வந்து போர்ச்சுகீஸோட ட்ரேட் அவங்களோட ரூல் டிக்ளைன் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. ஸோ லெகசி ஆஃப் போர்ச்சுகீஸ் ட்ரேட். ஸோ அவங்க விட்டுட்டு போன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. நமக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய ஆர்கிடெக்சரெல்லாம் பார்த்தோம்னா சர்ச்சஸ் இதெல்லாமே இருக்கு. கோவால கூட அவங்க 1961 வரைக்கும் இருந்தாங்க. கோவால இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் சும்மா போர்ச்சுகீஸ்னால என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கு, அவங்களோட லெகசி என்ன இருக்கு அப்படிங்கிறத சொன்னா போதும். சரிங்களா, ஸோ ஆனால் அந்த கொஸ்டினோட கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போர்ச்சுகீஸோட ட்ரேடுனால எப்படி அவங்க அந்த ரூல் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். அதுல முக்கியமா நம்ம இதெல்லாம் சொல்லியிருக்கணும் அப்படின்னா ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும், கர்டா சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும், அரபோட ட்ரேடை எப்படி மேனேஜ் பண்ணாங்க, எப்படி அந்த நேவல் சூப்பர்மெசினால அந்த சீ ட்ரேடை வந்து மோனோபலைஸ் பண்ணாங்க, போர்ச்சுகீஸோட ஸ்பைஸ் ட்ரேட் வந்து எப்படி இருந்துச்சு, போர்ச்சுகீஸ் என்ன மாதிரியான கிராப்ஸை வந்து கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரியான முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம இனிஷியலா கொடுத்துருந்தாலே போதும். சரிங்களா, ஸோ சுத்தி ஒரே பாயிண்ட்டை சுத்தி தான் நம்ம எழுதுற மாதிரியும் இருந்திருக்கும். ஆனா நம்ம ஈஸியா அட்ரஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த கொஸ்டின். சரிங்களா, ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.